அன்புள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாத்தியாரின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கவிதையின் தலைப்பு கல்வி என்பதாகும். கல்வி என்றால் என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். கல்வி என்றால் படிப்பதற்காக, கல்வியை கற்பதற்காக நாம் பல கல்வி நிறுவனங்களுக்கு செல்லுகின்றோம். ஏனென்றால் கல்வி கிடைத்தால்தான் ஒரு மனிதன் முழு மனிதன் ஆவான். கவிஞர் பாரதிதாசன் கூட கல்வி இல்லாதவனை பற்றி சொல்லும்போது, கண்ணிலான் கல்லான் அவன்பால் எல்லா நோயும் எப்போதும் உண்டு என்று சொல்லுகின்றார். இந்த வரிகளிலிருந்து கல்வி எவ்வளவு சிறந்தது என்பது உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும். கல்வி இல்லாதவன் உண்மையிலே ஞானக்கண், அகக்கண் இல்லாதவன். அவனிடத்தில் எல்லா நோய்களும் எப்போதும் உண்டு என்று சொல்லுகின்றார். அப்போது நீங்கள் கேட்கலாம், கல்வி உள்ளவன் எல்லோரும் நல்லவர்களாக நடக்கின்றார்களா? அது ஒரு சரியான கேள்விதான். ஆனால் கல்வி இல்லாதவர்களை விட கல்வி உள்ளவர்கள் நல்ல பண்பாடோடு நடந்து கொள்வார்கள். அவர்கள் பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். மிருகத்தனமான வாழ்க்கை வாழ மாட்டார்கள் என்பது உண்மை. அந்த பெரும்பான்மையான மக்களை நாம் எடுத்துக்கொண்டால், கல்வி உள்ளவர்கள் சாதாரண மக்களை விட கொஞ்சம் கூட மனித உணர்ச்சிகளோடு நல்ல முறையில் வாழ்கிறார்கள் என்பது உண்மை. இவ்வளவு சிறந்த அந்த கல்வியை பெறுவதற்காக நாம் கல்வி நிலையங்களுக்கு போகின்றோம். கல்வி நிலையங்களுக்கு போகக்கூடிய நேரத்திலோ அங்கே கிடைக்கக்கூடிய கல்வியை நாம் கிடைக்காமல் செய்கின்றோம். நாம் என்றால் பலரும், பல மாணவர்களும் தாங்கள் கல்விச்சாலைக்கு செல்லும்போது தங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி தங்கள் வாழ்க்கைக்கு பெரும் பயனை உண்டாக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் அதை சொல்லித்தரும் ஆசிரியர்களை தடை செய்கின்றார்கள். அங்கே வகுப்பறையில் குறும்பு செய்கின்றார்கள், கேலி செய்கின்றார்கள், அங்கே பிரச்சனைகள் உண்டாக்குகின்றார்கள், ரகளை உண்டாக்குகின்றார்கள். இப்படி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வியானது தடைப்பட்டு விடுகிறது. இது பெரிய முட்டாள்தனமாகும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வியை அவர்களே தடை செய்வது என்பது அறிவீனமாகும், பெரிய ஏமாற்றாகும். அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு பின்னர் தான் புரியும். ஒழுங்காக படிக்க வேண்டிய நேரத்தில் படித்திருந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கான அடிப்படை அங்கே கிடைக்கும். அதை கிடைக்க விடாமல் அவர்களே தடுத்து விடுகிறார்கள் என்பது பெரிய சங்கடமான விஷயமாகும். அது அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதாகும். எனவே நாம் படிக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக படிக்க வேண்டும். ஒழுங்காக படித்தால் பசுமரத்து அணி போல நம்முடைய மனதில் கிடைக்க வேண்டிய கல்வி இளம் வயதிலே கிடைத்துவிடும். அது எதிர்காலத்துக்கு பயன்படும். இல்லாவிட்டால் நாம் வெற்று மனிதராக, உபயோகமில்லாத மனிதராக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். கல்வி கற்பது என்பது வேலைக்காக மட்டுமல்ல, ஒருவனுடைய நல்ல குணங்களை வார்த்தெடுப்பதற்கும் அது பயன்படுகின்ற காரணத்தினால் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் வாழ்வாங்கு வாழ அது பெரிதும் துணை செய்யும் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும். குறிப்பாக மாணவர்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் ஒழுங்காக அமைதியாக இருந்து படிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் இங்கே சொல்ல முயன்றிருக்கின்றேன். அது ஒரு கவிதையாக சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பொழுதுபோக்கான அம்சமாக அது இருக்காது. அதனால் கொஞ்சம் இசையெல்லாம் சேர்த்து இசையோடு கூடிய ஒரு பாட்டாக நான் இங்கே தர முயல்கின்றேன். அனைவரும் ரசிப்பீர்கள் என்று எதிர்பார்த்து என்னுடைய கவிதையை தொடங்குகின்றேன். கேளுங்கள். வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய கல்வி கிடைப்பதற்காக நாம் கல்விச்சாலைக்கு செல்கின்றோம். கல்விச்சாலைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே சில மாணவர்கள் கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களை தடை செய்கின்றார்கள், குறும்பு செய்கின்றார்கள், கேலி செய்கின்றார்கள், பெரிய ரகளை உண்டாக்குகின்றார்கள், கலாட்டா செய்கின்றார்கள். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி முழு அளவில் கிடைக்காமல் தடைப்படுகிறது. இப்படி தடைப்படுவதால் அவனுடைய வாழ்க்கைக்கு தடை ஏற்படுகிறது. இப்படி அவன் தங்களுக்கு தாங்களே ஏமாற்றிக் கொள்ளும் வகையில் நடந்து கொள்கிறான் என்பது அவனுக்கு பின்னர் தான் தெரியும். நமக்கு கிடைக்க வேண்டிய கல்வி உரிய நேரத்தில் கிடைப்பது என்பது நம்முடைய உரிமை.
அந்த உரிமையை நாம் புரிந்து கொள்ளாமல் அந்த நேரத்தில் அதை போதிக்கக்கூடிய ஆசிரியரை தடை செய்வது, வகுப்பறையில் பிரச்சனைகள் உண்டாக்குவது என்பது அவனை தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதாகும், அறிவீனமாகும், முட்டாள்தனமாகும். இதையெல்லாம் மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனியாவது கல்விச்சாலைக்கு செல்லக்கூடிய நேரத்தில், வகுப்பறையில் கல்விக்காக அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே அமைதியாக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வள்ளுவரே சொல்லுகின்றார், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். பணம் உடையவன் முன்பு பணம் இல்லாதவன் தாழ்ந்து பணிந்து நிற்பது போல கல்விச்சாலையில் குருவின் முன்பு மாணவனும் பணிந்து தாழ்ந்து நின்று படிக்க வேண்டும். அப்படி படித்தால் மட்டுமே அவனுக்கு முழு அளவில் அந்த கல்வி பயன்படும். இதை விளக்கத்தான் நான் இந்த கவிதையை எழுதியிருக்கின்றேன். நீங்கள் படிக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக படிக்க வேண்டும். பிரச்சனைகளை உண்டாக்கி அந்த சூழலிலே படிக்க முயன்றால் கல்வி உங்களுக்கு முழு அளவில் பயன்படாது, அது கிடைக்காது என்பதை சொல்ல விழைகின்றேன். இதை ஒரு சாதாரண கவிதையாக சொன்னால் உங்களுக்கு அந்த அளவுக்கு கருத்துக்கள் புரியும் என்றாலும் அதில் பொழுதுபோக்கு அம்சம் இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் இசை கலந்து ஒரு பாட்டாகவே இங்கே பாட முயலுகின்றேன். நீங்கள் அனைவரும் இதை விரும்புவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய கவிதையை தொடங்குகின்றேன். கல்வி. கல்லூரி வாசலிலே கும்மாளம் போடாதே, கல்வியை மறந்துவிட்டு குதியாட்டம் போடாதே. கல்லூரி வாசலிலே கும்மாளம் போடாதே, கல்வியை மறந்துவிட்டு குதியாட்டம் போடாதே. கல்வியை மறந்துவிட்டால் நல்வாழ்க்கை அமையாதே, நல்வாழ்க்கை அமைவதற்கு களியாட்டம் போடாதே. கல்லூரி வாசலிலே கும்மாளம் போடாதே, கல்வியை மறந்துவிட்டு குதியாட்டம் போடாதே. கல்வியை மறந்துவிட்டால் நல்வாழ்க்கை அமையாதே, நல்வாழ்க்கை அமைவதற்கு களியாட்டம் போடாதே. உன்னையே நம்பி வாழும் பெற்றோரின் நம்பிக்கை கானல் நீராக பொய்த்தே விடலாமோ. படிக்க வந்த நீயுந்தான் படிக்காமல் போய்விட்டால் பாழாகி போய்விடுமே நல்வாழ்க்கை அதனாலே. படிக்க வந்த நீயுந்தான் படிக்காமல் போய்விட்டால் பாழாகி போய்விடுமே நல்வாழ்க்கை அதனாலே. அறிவு கிட்டும் நேரத்தில் அதுவும் வரும் வழியை தடை செய்தல் அறிவீனமாகும் என்று உனக்குத்தான் தெரியாதோ. அறிவு கிட்டும் நேரத்தில் அது வரும் வழியை தடை செய்தல் அறிவீனமாகும் என்று உனக்குத்தான் தெரியாதோ. கல்லூரி வாசலிலே கும்மாளம் போடாதே, கல்வியை மறந்துவிட்டு குதியாட்டம் போடாதே. அறிவு தரும் ஆசிரியர் அகிலத்தில் தலையாகும், குருவை பழித்திடுதல் அறிவுடைமை ஆகாதே. அறிவு தரும் ஆசிரியர் அகிலத்தில் தலையாகும், குருவை பழித்திடுதல் அறிவுடைமை ஆகாதே. மாணவன் என்ற சொல்லுக்கு மாண்புடையோன் என்று பொருள், மாண்புகளை காட்டி நீயும் மாணவனாய் இருந்திடுக. மாணவன் என்ற சொல்லுக்கு மாண்புடையோன் என்று பொருள், மாண்புகளை காட்டி நீயும் மாணவனாய் இருந்திடுக. பெரும்பொருள் செலவு செய்தே உன்னை படிக்க வைத்த பெற்றோர்கள் பெருமை கொள்ள நீயுந்தான் படித்துயர்ந்து வருவாயே. பெரும்பொருள் செலவு செய்தே உன்னை படிக்க வைத்த பெற்றோர்கள் பெருமை கொள்ள நீயுந்தான் படித்துயர்ந்து வருவாயே. வாழ்க்கையிலே ஓரளவு விளையாட்டு வேண்டுமடா, ஆயின் விளையாட்டே வாழ்க்கை என்று இருந்திடலும் சரியாமோ. வாழ்க்கையிலே ஓரளவு விளையாட்டும் வேண்டுமடா, ஆயின் விளையாட்டே வாழ்க்கை என்று இருந்திடலும் சரியாமோ. கல்லூரி வாசலிலே கும்மாளம் போடாதே, கல்வியை மறந்துவிட்டு குதியாட்டம் போடாதே. கல்விச்சாலையிலே விளையாட்டும் வேண்டாமே, நற்கல்வி பெற்றிடுதல் அதுவன்றோ முதல் கடமை. கல்விச்சாலையிலே விளையாட்டும் வேண்டாமே, நற்கல்வி பெற்றிடுதல் அதுவன்றோ முதல் கடமை.
கல்வியை பெற்றுவிட்டால் கவினுலகும் வசப்படுமே. கல்வியை பெற்றுவிட்டால் கவினுலகும் வசப்படுமே. நல்வாழ்வும் வந்திடுமே, நற்பண்பும் வந்திடுமே. நல்வாழ்வும் வந்திடுமே, நற்பண்பும் வந்திடுமே. இளமை பருவத்தில் இழந்துவிட்ட கல்வியினை முதுமை பருவத்தில் அடைந்துவிட முடியாதே. இளமை பருவத்தில் இழந்துவிட்ட கல்வியினை முதுமை பருவத்தில் அடைந்துவிட முடியாதே. உரிய பருவத்தில் உயர்கல்வி பெற்றுவிட்டால் உயர்ந்த வாழ்வினையே உடனே அடைவாயே. உரிய பருவத்தில் உயர்கல்வி பெற்றுவிட்டால் உயர்ந்த வாழ்வினையே உடனே அடைவாயே. இதை நினைத்து படித்து விட்டால் விளையாடத் தோன்றாதே. விளையாட்டே வாழ்க்கை என்று நினைத்திடவும் தோன்றாதே. இதை நினைத்து படித்து விட்டால் விளையாடத் தோன்றாதே. விளையாட்டே வாழ்க்கை என்று நினைத்திடவும் தோன்றாதே. காரிகை பின் சுற்றாதே, கனவுலகம் காணாதே. நனவுலகில் வாழ்ந்திடுக, நடப்பதை நீ உணர்ந்திடுக. காரிகை பின் சுற்றாதே, கனவுலகம் காணாதே. நனவுலகில் வாழ்ந்திடுக, நடப்பதை நீ உணர்ந்திடுக. காதலிலே விழுந்து விட்டால் கல்வியும் தான் விழுந்திடுமே. காதலையே மறந்திடுக, கல்வியைத்தான் நினைத்திடுக. காதலிலே விழுந்து விட்டால் கல்வியும் தான் விழுந்திடுமே. காதலையே மறந்திடுக, கல்வியைத்தான் நினைத்திடுக. ஓடியாடி களைத்து விட்ட உன் பெற்றோரின் பாடுகளை ஓயாமல் நினைத்திடுக, ஓயாமல் படித்திடுக. ஓடியாடி களைத்து விட்ட உன் பெற்றோரின் பாடுகளை ஓயாமல் நினைத்திடுக, ஓயாமல் படித்திடுக. வகுப்பறையில் நுழைந்து விட்டால் வகுப்பறையில் அமைதி வேண்டும். அடக்கமில்லா கல்வியுமே அழகினைத்தான் தாராதே. வகுப்பறையில் நுழைந்து விட்டால் வகுப்பறையில் அமைதி வேண்டும். அடக்கமில்லா கல்வியுமே அழகினைத்தான் தாராதே. வகுப்பறையில் ஊளையிட்டால் நரி என்றே பெயர் கிடைக்கும். ஊளையிட முயலாதே, நரியாக முயலாதே. வகுப்பறையில் ஊளையிட்டால் நரி என்றே பெயர் கிடைக்கும். ஊளையிட முயலாதே, நரியாக முயலாதே. அன்னையும் தந்தையுமே நமக்கெல்லாம் முதல் தெய்வம். ஆசிரியர் அடுத்த தெய்வம், அதனை நீ மறக்காதே. அன்னையும் தந்தையுமே நமக்கெல்லாம் முதல் தெய்வம். ஆசிரியர் அடுத்த தெய்வம், அதனை நீ மறக்காதே. சின்ன பருவத்தில் சிறந்த கல்வி பெற்றிடுக. வண்ணப்பறவைகளாய் வானுலகில் பறந்திடுக. சின்ன பருவத்தில் சிறந்த கல்வி பெற்றிடுக. வண்ணப்பறவைகளாய் வானுலகில் பறந்திடுக. குடித்து கும்மாளம் போட்டுக்கிட்டு அலையாதே. நற்குணங்களுடன் படித்திடுக, குணக்குந்தாய் உயர்ந்திடுக. குடித்து கும்மாளம் போட்டுக்கிட்டு அலையாதே. நற்குணங்களுடன் படித்திடுக, குணக்குந்தாய் உயர்ந்திடுக. காலேஜில் கட்டடித்து வேறெங்கும் போகாதே. காரியத்தில் உறுதியுடன் படித்திடுக, வளர்ந்திடுக. காலேஜில் கட்டடித்து வேறெங்கும் போகாதே. காரியத்தில் உறுதியுடன் படித்திடுக, வளர்ந்திடுக. காலை எழுந்தவுடன் நன்றாக படித்திடுக. காலமெல்லாம் அது உன்னை நன்றாக வாழ வைக்கும். காலை எழுந்தவுடன் நன்றாக படித்திடுக. காலமெல்லாம் அது உன்னை நன்றாக வாழ வைக்கும். பாலையிலே நீரூற்றாய் உன் வாழ்க்கை மாறிவிடும். சோலையிலே மலராக உன் வாழ்வு மணமணக்கும். பாலையிலே நீரூற்றாய் உன் வாழ்க்கை மாறிவிடும். சோலையிலே மலராக உன் வாழ்வு மணமணக்கும். உன்னை
உன்னை கெடுப்பதற்கு பல பேரும் பார்ப்பார்கள், உறுதியுடன் படித்திடுக ஊர் உலகம் உன்னை மதிக்கும். உன்னை கெடுப்பதற்கு பல பேரும் பார்ப்பார்கள், உறுதியுடன் படித்திடுக ஊர் உலகம் உன்னை மதிக்கும். விண்ணை முட்டிவிடும் விண்ணை முட்டிவிடும் இமயம் போல் நீ வருவாய், கண்ணை இமை காக்கும் கல்வியோ உன்னை காக்கும். விண்ணை முட்டிவிடும் இமயம் போல் நீ வருவாய், கண்ணை இமை காக்கும் கல்வியோ உன்னை காக்கும். வாழ்க்கையிலே படிப்பதெல்லாம் வேலைக்காய் மட்டுமல்ல, வாழ்க்கையிலே வாழும் முறை விளக்கியது சொல்லிடுமே. வாழ்க்கையிலே படிப்பதெல்லாம் வேலைக்காய் மட்டுமல்ல, வாழ்க்கையிலே வாழும் முறை விளக்கியது சொல்லிடுமே. கல்லூரி வாசலிலே கும்மாளம் போடாதே, கல்வியை மறந்துவிட்டு குதியாட்டம் போடாதே. கல்லூரி வாசலிலே கும்மாளம் போடாதே, கல்வியை மறந்துவிட்டு குதியாட்டம் போடாதே. கல்வியை மறந்துவிட்டால் நல்வாழ்க்கை அமையாதே, நல்வாழ்க்கை அமைவதற்கு களியாட்டம் போடாதே. நல்வாழ்க்கை அமைவதற்கு களியாட்டம் போடாதே. நல்வாழ்க்கை அமைவதற்கு களியாட்டம் போடாதே. கல்லூரி வாசலிலே கும்மாளம் போடாதே, கல்வியை மறந்துவிட்டு குதியாட்டம் போடாதே. கல்வியை மறந்துவிட்டு குதியாட்டம் போடாதே. கல்வியை மறந்துவிட்டு குதியாட்டம் போடாதே. நன்றி, வணக்கம். பாடலை ரசித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். மாணவர்கள் படிக்கும் காலத்தில் ஒழுங்காக படிக்க வேண்டும் என்ற கருத்தை இசை வடிவத்தில் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இதை அனைவரும் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் நன்றாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. படிக்க வேண்டிய நேரத்தில் உங்களை நீங்களே ஏமாற்றி கிடைக்க வேண்டிய அறிவை நீங்களே தடை செய்துவிட்டால் அது பெரிய மடத்தனம் அல்லவா, முட்டாள்தனம் அல்லவா, அறிவீனம் அல்லவா என்று நான் உங்களை கேட்கின்றேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கவிதையை உங்களுக்கு தெரிந்த அனைத்து குழுக்களிலும் பங்கிட நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும், லைக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். உங்கள் வாத்தியார். நன்றி, வணக்கம்.